சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க பயப்படுற மாதிரி அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிருக்காது அத்தை. நம்ம அர்ஜுன் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருவான். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அம்மா, எனக்கு என்னமோ இப்ப கூட மலரோட அக்கா அந்த பார்வதி மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க போலீஸ் கிட்ட சொல்லும் போதே அவளை பத்தி சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க சொல்லிருக்கணும். அந்த மலர் பேச்சை கேட்டு நீங்க அந்த பார்வதி மேல சந்தேகம் வந்தும் அதை பெருசா எடுத்துக்காம விட்டதுதான் தப்பு. இப்ப கூட ஒண்ணும் ஆயில்ல. இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி பார்வதி வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி விசாரிக்க சொல்லுங்க. நம்ம அர்ஜுன் எங்க இருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? பெரிய சிபிஐ ஆபீசர் இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. உனக்கு பார்வதி மேல இருக்கிற கோவத்தை இந்த விஷயத்தை காரணமா வச்சு இந்த மாதிரி தீர்த்துக்க நினைக்காத. அர்ஜுன் காணாம போனதுக்கும் பார்வதிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பார்வதி இல்லைன்னு சொன்னா அது உண்மையாயிடுமா? அந்த பார்வதி தான் நம்ம அர்ஜுனை ஏதாவது பண்ணிருக்கணும். கூட பிறந்ததுக்காக அந்த மலர் வேணும்னா அந்த பார்வதி சொல்ற எல்லாத்தையும் நம்பலாம். என்னால நம்ப முடியாது. நீ நம்பலன்னா அது உன் பிரச்சனை. இங்க நின்னுகிட்டு இல்லாத போல அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அத்தையை பயமுறுத்திட்டு இருக்காத. கொஞ்சம் வாயை மூடிட்டு நிக்கிறியா? அத்தை, இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அத்தை. இவ என்னைக்கு யாரை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்கா? நல்லது நினைச்சாதானே வாயில நல்ல வார்த்தை எல்லாம் வரும். நம்ம அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிருக்காது அத்தை, கவலைப்படாதீங்க. அத்தை, ஸ்டேஷன்ல தான் கால் வருது. அர்ஜுன் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானே கேளுங்க ஆனந்த். என் பையன் கிடைச்சிட்டானா? அவன் எங்க இருக்கான்னு கேளுங்க ஆனந்த். கேக்குறேன் அத்தை. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சார். அர்ஜுன்ற பையன் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானே? ஆமாம்மா, நாங்க தான் கொடுத்தோம் சார். அர்ஜுனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? சார் இருங்க. இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதட்டப்படாம பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், அர்ஜுன் வீட்ல இருந்து போகும்போது எந்த கலர் சட்டை போட்டிருந்தாரு? அது ஒரு நிமிஷம் சார். அத்தை, அர்ஜுன் வீட்ல இருந்து போகும்போது என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தான்? கிரீன் கலர் ஷர்ட், ப்ளூ கலர் ஜீன்ஸ். என்னாச்சு ஆனந்த்? ஒரு நிமிஷம் அத்தை. ஹலோ சார், கிரீன் கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸும் சார். அப்படியா? சரிங்க, நான் சொல்றேன்னு பதட்டப்படாதீங்க. கொஞ்சம் விருகம்பாக்கம் வரைக்கும் நீங்க வர முடியுமா சார்? ஏன் சார், என்ன விஷயம் சொல்லுங்க சார், என்னாச்சு? சார், விருகம்பாக்கம் பக்கத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு. கொலை பண்ணவனுங்க தலையை எடுத்திருக்கானுங்க. உடம்பு மட்டும்தான் இருக்கு. பையனுக்கு ஒரு 27 வயசு இருக்கும். நீங்க சொன்ன அதே கலர் Dress போட்டிருந்தாரு. அதான் நீங்க நேர்ல வந்து கொஞ்சம் அடையாளம் சொன்னீங்கன்னா யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். சார் 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 என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா அது எங்க அர்ஜுனா இருக்காரு சார். நீங்க வேற யாரையோ பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க சார். கண்டிப்பா அர்ஜுனா இருக்காரு சார். சார், நானும் அது உங்க வீட்டு பையனா இருப்பான்னு சொல்லல சார். ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு வந்து ஒரு தடவை நேர்ல பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆனந்த், ஆனந்த், என் பையனுக்கு என்னாச்சு? என்ன சொல்றாரு அவரு? அத்தை, நம்ம அர்ஜுன் போட்டிருந்த அதே கலர் ஷர்ட்ல யாரோ ஒருத்தனை கொலை பண்ணி டெட் பாடியா போட்டிருக்காங்களா அத்தை? ஐயோ அர்ஜுன், கடவுளே கடவுளே, அது அந்த அர்ஜுனா தான் இருக்கணும். அவன் செத்து போயிட்டான்னா சந்தோஷமா இருக்கும். நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா. இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அந்த பார்வதி தான் நம்ம அர்ஜுனை இப்படி பண்ணிருக்கா. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை தான் பேசுனேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அத்தை, அவ கிடக்குற விடுங்க அத்தை. அவ சொல்ற மாதிரிலாம் கண்டிப்பா எதுவும் நடந்திருக்காது. அர்ஜுனுக்கு அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒரு தடவை நேர்ல வந்து அடையாளம் சொல்லுங்க சார். அப்பதான் ஃபார்மாலிட்டி என்னவோ அதை பண்ண முடியும். சரி சார், சரி சார், நாங்க வரோம் சார். கண்டிப்பா வரோம் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஆனந்த், அது நம்ம அர்ஜுனா. ஐயோ நம்ம அத்தை, அர்ஜுனா இருக்காது. பயப்படாதீங்க அத்தை, பயப்படாதீங்க. நீங்க வாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஒண்ணும் இருக்காது. வாங்க 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 வாங்க.
வாங்க. அர்ஜுன் கடவுளே, என் அர்ஜுனை நான் இப்ப எங்க போய் தேடுவேன்? அவனுக்கு என்ன ஆச்சு? இந்த பிரகாஷும் அர்ஜுனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். அப்ப என் அர்ஜுன் எங்க தான் போனா? அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம நீதான் அவனை பாத்துக்கணும். எப்படியாவது அர்ஜுனை நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு உதவி பண்ணு. ஹலோ, ஹலோ தங்கச்சிமா, எங்கம்மா இருக்க நீ? என்னென்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுறீங்க? ஆமா, இப்ப இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாருமா. என்னென்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? அர்ஜுன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அர்ஜுனுக்கு எதுவும் ஆகல இல்ல? மா, இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயமே வேறம்மா. என்னென்ன சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? இல்லம்மா, நம்ம அர்ஜுன் மாதிரியே இல்ல, இருக்காதுன்னு. என் அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிருக்காது. சொன்னதை நானும் எதுவும் நம்பல. இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குமா. இன்ஸ்பெக்டர் நேரில் வந்து நம்ம அர்ஜுன் தானான்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாருமா. ஐயோ, நாங்கள் எல்லாருமே அங்கே தான் போயிட்டுருக்கோம். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியாம்மா? சரிண்ணே. சரிம்மா, சரிம்மா. அண்ணே, ஆட்டோவை கொஞ்சம் திருப்புங்கண்ணே. சரிங்க மேடம். எல்லாரும் போங்க போங்க, கலைஞ்சு போங்க போங்க, கூட்டம் போடாதீங்க. சொல்றேன்ல போங்க, இங்க நிக்காதீங்க போங்க. சொல்றேன்ல போங்க போங்க. சென்னை KK நகரை அடுத்த விருகம்பாக்கத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு நபரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்தவர் யார், கொலை செய்யப்பட்டவர் யார் என்ற விவரம் இன்னும் தெரியவில்லை. தொடர்ந்து அதிகரித்து வரும் இது போன்ற கொலைகளால் இப்பகுதி மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். சார், இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், இந்த கொலை செஞ்சவங்க யாரு, செய்யப்பட்டவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? சார், இப்பதான் விசாரணையே ஆரம்பிச்சிருக்கோம். தயவு செய்து தொந்தரவு பண்ணாம தள்ளி போங்க. எங்களை எங்க வேலையை பார்க்க விடுங்க சார். யோ, கிரௌட கண்ட்ரோல் பண்ணா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எல்லாரையும் போ சொல்லியா? மா போங்க போங்க, தள்ளி போங்க போங்க. எந்தாலும் சொல்றது போங்க.